ஹாய் கைஸ், பெட் ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனால் க்யூட்டாக ஹாம்ஸ்டர்லாம் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தா 2 ஹாம்ஸ்டரை பேக் பண்ணி என் கையிலேயே கொடுத்து விட்டாங்க. கேட்டால் என்னோட பர்த்டே கிஃப்ட்லாம் இருக்கட்டும், இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா எந்த செட்டப்புமே ரெடி பண்ணல. திடீர்னு 2 ஹாம்ஸ்டரை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. இருந்தாலும் அது அழகாக இருக்கா, அதனால ஒரு ஆசையாகவும் இருந்துச்சு. என் மைண்டுக்கு வந்தது எல்லாமே வீட்டுக்கு போய் ஃப்ளஃபி பார்த்தா என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான். நான் வீட்டுக்குள்ளே போனோடனே ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. விட்டால் அந்த டப்பாக்குள்ளே மூக்கே போயிடும் போல. அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்ன ஃப்ளஃபி? சுத்தி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா உள்ள பறிச்சிட்டு இருக்காங்க என் கூட. பாப்போ வெளியே வர சொல்லு. டா புடி 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 ஃப்ளஃபி. ஃப்ளஃபிக்கு அந்த டப்பா மேலே பயமும் இருக்குது. இல்லை ஏதோ ஒன்று குறண்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லி. இருந்தாலும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். க்ளோஸாக இருக்கனால கிட்ட வந்து மோந்து பார்த்துட்ருக்கா. இதே டப்பா ஓப்பன் பண்ணோடனே ஓடிடுவா. நான் கூட பாக்ஸை பறன்றாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா கடிச்சு வச்சுருக்காங்க. இப்படி எப்படி பறிச்சிருக்கானுங்கன்னு எப்படி பாக்குதுன்னு. என்னது ஃப்ளஃபி அது? யாராவது புதுசா இருக்காங்கன்னு பாக்குது. புடி ஃப்ளஃபி தான் புடிங்க. உள்ள எப்படி கொறிச்சு வச்சிருக்கானுங்க பாரு. டிடி எங்கடா ஓட்டுறீங்க? திசைக்கு ஒரு பக்கம் கடிக்காதோ? ஹாய் 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 கைஸ் ஹாய். கூப்பிடு ஃப்ளஃபி. எங்க போற? அடிக்க மாட்டா. ஒரு இன்னும் கத்துனா அவ்வளவுதான், பயந்துரும். வட்ட அடிச்சுட்டு இருக்கிறா. அவ துரத்த ஹாம்ஸ்டர் ஓட விடிய விடிய ஒரே கூத்தா இருந்துச்சு. பாப்பா என்ன பண்றீங்க? எனக்கு பயமா இருக்கு. கியூட் கியூட். ஹாய் ஹாய் ஹாய். போச்சு அவ்வளோதான். பத்தி போச்சு போச்சு. நீ கடிச்சிடல. போச்சு நீ தான் கடிச்சு. அதைய போச்சு அவ்வளோதான். போச்சு அது காயமாயிருக்கும். நேரத்துக்கு அது காயப்படுத்திட்ட. அதை காயப்படுத்திட்டு தெரியுமா நீயே? எனக்கு நடந்து கடைசியில் எனக்கு கடுப்பாகுது. என்னடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கடிக்கும் போது என் கையெல்லாம் கூசுது. போச்சு ஃப்ளஃபி கட்டி. ஃப்ளஃபி போட்டு கடிக்க போது அது. இங்க வா இங்க வா ஃப்ளஃபி இங்க வா. இது செம கியூட்டா இருக்குப்பா. Thank you so much. கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்து எப்படி நார்மல் ஆயிட்டு இருக்கு. கடிக்காதுன்னு ஒரு ஹோப் இருக்கு. நறுக்கு கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ ஏன் அது அது மாதிரி நின்றுட்டு இருக்கு. இப்போ என் கைக்கு வா. என் கைக்கு வா. என் கைக்கு வா. என் கைக்கு வா. என் கைக்கு வாங்க 2 பேரும். கியூட்டா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. இங்க வா. நீ இங்க வா. இங்க வா ஃப்ளஃபி இங்க வா. தரவேன். பாத்தியா உன்னோட நியூ ரூம்மேட் பின்னாடி திரும்பி இருக்கனோட இவன் வந்தா அப்படி ஓடிட்டா. இது செம்ம கியூட்டா இருக்குமா. அழகா இருக்குது. கண்ணுக்கு காது பாரு எத்தனை இருக்கு. இவரு காது தொட்டாலே எப்படி ஆக்டிவ் ஆகுது. நீங்க மடியிலேயே உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் வீடு செட்டப் பண்ணிடுவோம். இன்னைக்கு எதுவும் பண்ண முடியாது. நைட் இப்பயே மணி டைம் ஆயிடுச்சு. செம்ம கியூட்டா இருக்கு. கொஞ்சரியா வேறு நீங்க
தான் கியூட்டா இருக்கீங்க. ஃப்ளஃபியே எனக்கு பிடிக்கல. நீங்க தான் கியூட்டா இருக்கீங்க. இது என்னோட மடியில நல்லா செட் ஆயிடுச்சு. இங்க பாரு இது எடு. இங்க பாரு. அதான் என் மடியில நல்லா செட் ஆயிட்டான். நீ முதுகு சொரியறது நல்லா இருக்கும் போலயே அதுக்கு. இங்க பாரு. மேல வந்து பாரு. இங்க மேல வந்து பாரு. முதுகு தொட்டா. இங்க பாரு. நெளியறானப்பா. நெளியறா. நான் ஜஸ்ட் கோடதான் சொல்லிட்டு இங்க பாரு. இது நெளியுது அது ஒண்ணு முதுகு தொட்டா. இதுவும் அப்படித்தான் பண்ணுது. இங்க பாரு. இங்க பாரு. இப்படி வந்து பாரு. இது முதுகு. இங்க பாருங்க அது. நீ வேணாம் எனக்கு இது போதும் இனிமேல். நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றியே. நீ வேணாம் ஃப்ளஃபி வேணாம். பை ஃப்ளஃபி பை. நீ என்ன வேணாம். என்கிட்ட வந்து வேணாம் கம்ப்ளைண்ட் பை. பண்ணி. நான் இதை வச்சுக்கிறேன் பாரு. உன்னை எப்படி பார்க்குறது பாரு. பை ஃப்ளஃபி நீ வேணாம். இந்தா வா வா ஹாய் சொல்லு. வா இங்க வா ஹாய் சொல்லு. இந்தா இங்க வா தங்கம் ஒண்ணு பண்ணாத. உனக்கு கடிக்காது. அதான் உனக்கு கடிக்காது. இங்க வா. ரெண்டு பேரும் தூங்குறாங்க. செம்மையா இருக்கு. நான் கூட கடிக்கும்னு நினைச்சேன். ஆனா கடிக்கலாம் இல்ல. எப்படிமா இருக்கு? பஞ்சு மாதிரி இருக்குடா. இது தொடுறதே தெரியல. இது வாழை பாரு. ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு. இதெல்லாம் போட்டு இங்கே பாருங்க இடையில இப்படியே. அது ஃப்ளஃபி உடக்கு இல்லை. அது எப்படி இவங்கெல்லாம் தண்ணி குடிப்பாங்களாமா தெரியுமா? ஏன் ஃப்ளஃபி ஏதாவது தண்ணி குடிப்பாங்களாம். அது உனக்கு இல்லையா? என்ன வரமாட்டேங்குது. இந்த பூ கட்டணுமா? மேலே தான் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை இப்படி தான் கட்டுறது. எப்படி இருக்கு பாரு. இது ஹாட் மாதிரி இருக்கு. இந்த ஹாட் ஃபுட் தான் வந்து இப்போ நம்ம இவனுக்கு கொடுக்க போகிறோம். ஒரு 5 வைப்போம். நாளைக்கு வந்து பேலன்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சாப்பிட மாட்டானுங்க. இப்போ என்னமா பண்ணுவானுங்க, அவனுக்கு தூங்குற மைண்ட் செட்டில் இருக்கானுங்க. இப்போதைக்கு சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை. நல்ல ஃப்ளஃபி வாசலே பார்த்தா எப்படி? காய்ஸ் இது உங்களுக்கு வேணுமா? கொஞ்சம் இது வந்து மோந்து பாருங்களேன். ஹாய். அது இங்கே வர மாதிரி இல்லை. இங்கே பாரு. அதை விட இங்கே பாரு. முட்டின்னு கூண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது ஒரு ஆள். கூண்டுக்குள்ளே போயிரும் போல. இங்கே தானே இருக்குது இந்த எலி. இங்கே பாரு தெரியுதா உன் கண்ணுக்கு? நீ குட் கேர்ள் தான். ஓகேவா? பார்த்தியா? மூடிடுறேன் சரியா? மூடிட்டேன். குட் கேர்ள் ஃப்ளஃபி. குட் கேர்ள். எங்கே போச்சு எலி? எங்கே போச்சு? இதுக்குள்ள இருக்கா? ஏன் ஃப்ளஃபி உள்ளேயா இருக்கு? கூப்பிடு. விளையாட கூப்பிடு. இதுக்குள்ள தான் இருப்பா. விளையாட கூப்பிடு. இங்கே இருக்கு பாரு. ஐயோ நீ அவ்வளோதான். இந்த கூட்டை விட்டு 10 நாளைக்கு ஃப்ளஃபி எந்திரிக்க மாட்டா. அப்படி தானே ஃப்ளஃபி? பாப்பா இந்த கூட்டை விட்டு நகர மாட்டா தானே? அடியே நகர மாட்டா. 10 நாளைக்கு நீ நகர மாட்டா. அதுக்கப்புறம் அவன் நார்மலாக விட்டுருவா.